ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்க அசீஸ் ரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா முத்து நேராக போயிட்டு டே படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னடா விஷயம்ன்றாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்ல, அவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்பவே சந்தோஷமா உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னால அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ரோகிணியோடைய அப்பாவை வெளியே எடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சியை நம்ம பண்ணலாம் நல்லா சொல்கிறாங்க. ஆமாண்டா, அவர் வந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும், அதனால வரட்டும்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு மனோஜ் போயிட்டு ரோகிணி கிட்ட பேசுறாங்க. ரோகிணி கிட்ட ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்றாங்க. உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க ரோகிணி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனோஜ்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னுடைய அப்பாவை எப்படி வெளியே எடுக்கணும் எல்லாமே என் அப்பாவுக்கு தெரியும். எதுக்காக தேவையில்லாம நீ அதுல இன்வால்வ் ஆகுற? அவங்க ஏன் இன்வால்வ் ஆகுறாங்கன்னால சொல்லிட்டு நேராக ரோகிணி போயிட்டு முத்து மீனா ரெண்டு பேருக்கிட்டையுமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிக்கிட்டோம். உனக்கு என்ன வந்தது? ஏன் பர்சனல் விஷயத்துல தலையிட நீங்க யாரு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே முத்து மீனா ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. ரோகிணி ஏதோ ஒரு விஷயத்த மடிக்கிறாங்க, அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு நேரா விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட போறாங்க. பார்வதி கிட்ட போயிட்டு ரோகிணியை பத்தி என்ன விஷயம் எல்லாம் தெரியுமோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே பார்வதி எனக்கு பாதியில இருந்து தான் தெரியும், அவங்க பார்லருக்கு சும்மா மசாஜ் பண்ண அந்த மாதிரி வருவாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பார்வதி ஆண்டி கிட்ட வந்ததை விட நம்ம வித்யா கிட்ட போயிருக்கணும். வித்யா கிட்ட போயிருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். அவங்க கிட்ட நான் அப்பப்ப பேசுவேன், அப்ப ஒரு மாதிரி பதில் சொன்னாங்க, இப்ப போய் கேட்டு வேற மாதிரி பதில் சொன்னா அது உண்மை இல்லைன்றது தெரிஞ்சிடும், அதை என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா வித்யா கிட்ட போறாங்க. சும்மா தான் உங்களை பார்க்க வந்தேன், இந்தாங்க பூவு நல்லா சொல்லிட்டு கொடுத்து. ரோகிணி மலேசியாவில் எங்கே இருந்தாங்க, சென்னைக்கு எப்படி வந்தாங்க, உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. அது எல்லாமே வித்யா மாறி மாறி சொல்கிறாங்க. இப்போ மீனா உண்மையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, மீனா உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.